ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பனானா ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 2 பனானாவை குட்டியாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு மையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர், வாசத்துக்காக ஒரு ஏலக்காயை நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை தனியாக இறக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த பனானா பேஸ்ட்டை நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு கிண்டி எடுத்துக்கங்க. பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்க சுகர் சிரப்பை இதில் சேர்த்து நல்லா கை விடாமல் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடுங்க. பனானா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. கலருக்காக கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கை விட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கிறோம். அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விடுங்க. இன்னொரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 10 முந்திரியை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரோஸ்ட் பண்ண முந்திரியை பனானா ஹல்வாவில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட பனானா ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. பனானாவில் ஹல்வாவா, அது நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க. உண்மையிலே நல்லா இருக்குங்க. நீங்களும் வீட்டில் எப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.